அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்த பேச்சுவார்த்தையிலே, சமாதான பேச்சுவார்த்தையிலே நம்முடைய மாநகர போக்குவரத்து கழக மேலாளர் எம்டி அவர்கள் ஒரு IAS அதிகாரி என்பதால் எங்களுடைய கடந்த முறை பேச்சுவார்த்தையில் கேட்ட கோரிக்கையை அவரே பரிசீலனை செய்து பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பணியில் உள்ள தொழிலாளர்கள் நிலுவையில் உள்ள டிஏ தொகையில 2 நாளிலிருந்து ஒரு மாதத்தையும் சேர்த்து கொடுப்பதாக ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம். அடுத்ததாக எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான தேதியை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். வருகிற 6ஆம் தேதி 6/3க்குள்ள சட்டமன்றம் முடிந்ததும் அரசிடம் பேசி கண்டிப்பாக தேதியை பெற்றுத் தருவதாக ஒரு உறுதி அளித்திருக்கிறார். அது 2வதாக நடந்தது. 3வது, இந்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்குள்ள எங்களுக்கு பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அதை நம்முடைய இங்க நடுநிலையாக இருந்து எங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய JCL ஐயா அவர்கள் அரசு கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து சென்று இடைக்கால நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும். 3000 ரூபாயோ, நாங்கள் 5000 கேட்டோம், அவங்க 3000 ரூபாய் பெற்றுத்தர வேண்டும் என்ற குறிப்பு எழுதியிருக்கின்றார். அது ஒரு முன்னேற்றம். இது இல்லாம சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய டிஏ நிலுவையை கொடுப்பதற்கான பணியை உடனே துவக்க வேண்டும் என்று அவரும் தெரிவித்தார். நாங்களும் எங்களுடைய அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். அதை அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்வதாக நமது சென்னை எம்பி அவர்களும் மற்ற எம்பிகளும் தெரிவித்திருக்காங்க. சில எம்பி கிட்ட எங்களுடைய இந்த நடைபெற்ற வேலை நிறுத்தத்தில் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறத சொன்னோம். அதை எம்பி அவர்கள் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக 1-2 தகவல்கள் நடந்திருந்தால் அதை சரி செய்வதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்று எடுத்துக்கொண்டால் பணியில் உள்ளவருடைய டிஏ நிலுவைத் தொகை சென்னையில 16-17 மாசம் பாக்கி இருக்குது, SCTCல 4 மாசம் இருக்குதுன்னு சொன்னோம். அதை ஒவ்வொரு மாதம் சேர்த்து தருவதா சொன்னார்கள். நாங்கள் அதை குறைஞ்ச அமௌண்டா இருந்தா அதை முழுமையா இப்ப 350 ரூபா மாச நிலுவையில எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு 4 மாசத்துக்கு போட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 1200 1500 ரூபா வரும். அப்போ ஒரு 4 மாசத்துல 4 சம்பளத்திலேயே அந்த 18 மாசம் நிலுவை வந்துடும்ன்றத வலியுறுத்தி இருக்கிறோம். அதை ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக வருகிற 6ஆம் தேதிக்குள் தேதி அறிவிக்க வேண்டும். அரசு இந்த 15வது ஊதிய உயர்வை பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்று நாங்கள் ஒட்டுமொத்த சங்கங்கள் கேட்டதை அரசு இன்றைக்கு கவனத்துக்கு எடுத்துச் செல்வதாக எம்பி அறிவித்திருக்கிறார். நம்மளுடைய JCL அவர்கள் அதை பதிவு செய்து இடைக்கால நிவாரணம் கண்டிப்பாக 3000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்பிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. அது 6/3 புதிய டைம் 3 மணிக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். 6ஆம் தேதி வரும்போது இந்த இடைக்கால நிவாரணம் எல்லாமே பேசுறோம். 6ஆம் தேதிக்குள்ள இந்த தேதி அறிவிச்சுட்டா எங்களுக்கு இங்க பேசிருக்காது. எங்களுக்கு குரம்பேட்டைக்கு தான் நீங்க எல்லாம் வரணும். குரம்பேட்டையில தான் நம்ம சந்திக்கலாம். அங்கதான் பேச்சுவார்த்தை நடக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில 7வது கட்ட பேச்சுவார்த்தையில நடைபெற்றிருக்கிற ஒரு முன்னேற்றம் என்றால், நாங்க முதல்ல எங்களுடைய கோரிக்கை அண்ணா தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேலாண்மை இயக்குனர் சென்னைக்கு கண்டிப்பாக ஒரு IAS அதிகாரியா இருந்தா நல்லா இருக்குன்றதை கேட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 கூட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலனைக்கு போகுது, அரசுடைய கவனத்துக்கு போகுதுன்றத நாங்களும் நம்புறோம். அவரும் தெளிவா சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப நாங்க 3 நாள்ல கொடுக்கறேன் இருக்காங்க. 3 டேஸ்ல ஒவ்வொரு மாசம் சேர்த்து கொடுக்கறேன் இருக்காங்க. 3 நாளுக்குள்ள அந்த டிஏ நிலுவையில் உள்ள பணியில் உள்ளவர்களுக்கு உள்ள நிலுவைத் தொகையில 3 நாட்களுக்குள்ள ஒரு மாதம் சேர்த்து கொடுப்பதா சொன்னாங்க. நாங்க 3 மாதம் 2 மாதம் கம்மி அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் வருதுன்னா அதை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா நாங்க என்ன சொல்லியிருக்கோம், 6ஆம் தேதிக்குள்ள நீங்க தேதி அறிவிக்கணும், 6ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்குள்ள முடிவு வரணும்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா ஏன்னா எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷன் வர அவங்க ரொம்ப நேரம் தள்ளி போட்டாங்க. மார்ச் எண்டுக்கு போனாங்க, 1 மாசம் டைம் சொன்னாங்க, ஒத்துக்கல. இறுதியா பேசி கடைசியில 6ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதுக்குள்ள தேதி அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கிறோம்னா அப்புறம் எங்க கூட்டமைப்பு சங்கங்கள் சேர்ந்து அடுத்த நடவடிக்கை செல்வாங்க.
அதுதாங்க இப்ப நாங்க கேட்டிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அரசு மதிக்கணும். ஏன்னா இப்ப அங்க இருந்த இன்னொரு எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்க சங்க தலைவர் கூட சொன்னாங்க, இந்த அரசு வேற 2 சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துக்கு வரவேற்றிருக்காரு முதலமைச்சர். அப்ப இந்த தீர்ப்பையும் ஏற்று அவர் செயல்படணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய பணப்பலனை உடனடியாக அவங்களுக்கு தர வேண்டிய டிஏ நிலுவையை கொடுக்கணும்ன்றது எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா வச்சிருக்கோம். ஏற்கனவே 100 நாள் தரேன் முதல்வர் சொன்னாரு. ஏற்கனவே 100 நாள் தரேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பார் நம்ம அது சொல்லிட்டோம். அதாவது இந்த 13 மாசத்துல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தர வேண்டிய அகவலைப்படி, அதாவது அவங்களுடைய இது ப்ராவிடன்ட் ஃபண்ட் 1 பைசாவும் கொடுக்காத அனுப்பிச்சிருக்காங்க பணப்பலன். அதை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஒரு தொகையாவது அவர் கொடுக்கணும்னு சொல்லும் போது இல்ல அவங்க முழுமையா செட்டில் பண்ணணும் பற்றதா அவர் எம்டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குறைபாடுகளுக்கு நாங்க நிறைவேற்றி பத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. மத்த எம்டி கலந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு.